மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். காந்தியின் காமராஜரின் கனவுகள் நனவாகி கொண்டிருக்கிறதா? இன்று காந்தியடிகளுடைய பிறந்த தினம், லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய பிறந்த தினம், காமராஜர் அவருடைய நினைவு தினம். இந்த தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு நித்யானந்தன் அவர் ஒரு வலிமையான 2 விஷயங்களை முன்வைக்கிறார். நாம் பல பெருமைகளை நாம் தொடர்ந்து இந்த தேசத்திற்கு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களும் இருக்கத்தான் செய்கின்றன. மதச்சார்பற்ற நாடு, இந்தியா எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய நாடு, ஏற்றத்தாழ்வுகளற்ற நாடு, இந்த மாதிரிலாம். ஆனால் இன்றைக்கும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை விட்டுருங்க, தமிழ்நாட்டிலையும் நம்ம பார்க்குறோம் பல இடங்களில் கோவில் திருவிழாக்களில் சர்ச்சை. நாங்கள் செய்தி வாசிக்கின்ற போதே அந்த மாதிரியான வாரத்தில் ஒரு செய்தியாக அந்த மாதிரி வரும். கோவில் திருவிழாக்களில் இரு சமூகத்தினருக்கிடையே சண்டை, காவல்துறை பலத்த பாதுகாப்பு, 144 தடை உத்தரவு, இவங்க தேர் பிடிக்கிறதுக்கு எதிர்ப்பு, அவங்க கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எதிர்ப்பு, இந்த மாதிரியான செய்தி இல்லாத மாதமோ வாரமோ இருக்காது. இது தமிழகத்திலும் கூட இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் தீண்டாமை கொடுமைகள் இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். கோல்ராஜ் படுகொலை உள்ளிட்ட பல விவகாரங்களை மையப்படுத்த முடியும். இது ஒரு புறம். அவர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். மாட்டிறைச்சி சாப்பிட்டார் என்று கிளம்பிய வதந்தியின் அடிப்படையில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று இன்று மாலை கிடைத்த தகவல். அவங்க முதல் கட்ட விசாரணையில், போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் பசுவின் இறைச்சியை அக்லாப் குடும்பத்தினர் வைத்திருந்ததாக கூறப்பட்டது வெறும் வதந்தி என்று காவல்துறை உறுதி செய்திருக்கிறது. ஒரு 6 பேரை கைதும் செய்திருக்கிறார்கள். இப்போது இன்னமும் இந்த தேசத்தில் சாதி சார்ந்த, மதம் சார்ந்த மோதல்கள் நீடிப்பது என்பது ஒரு அவமானம் இல்லையா? நிச்சயமாக அவமானம் தான். இதில் யாருமே அவமானம் இல்லைன்னு வாதம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வர முடியாது. ஏனென்றால் நாம் நாகரிகமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கென்று பண்பாடு இருக்கிறது. இந்த ஜாதி, தீண்டாமை இவைகளெல்லாம் அந்த ஜாதிக்காரர்களை விட அது நீடித்திருந்தால் எவருக்கு லாபம் என்று கருதுகிறார்களோ அந்த அரசியல் அமைப்பை சார்ந்தவர்கள், வாக்கை பொறுக்குவர்கள் தான் இதை செய்வார்கள். இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. எனவே இதன் பின்னணியிலே ஜாதியோ தீண்டாமையோ இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்றைய சூழ்நிலை எதன் பின்னணியில் இந்த மாதிரி உத்தரப்பிரதேசம் நடந்த இந்த கொலைகளிலே ஜாதி மதம் சம்பந்தம் இருக்க முடியாது. அரசியல் பின்னணியில் உள்ளவர்கள் தான் இருக்க முடியும். அது எந்த அரசியல் பின்னணி என்பது விசாரணையில் நிச்சயமாக தெரிய வரும். சரியில்ல, ஏன் மதம் பின்னணி இல்லை அல்லது அரசியல் பின்னணி இல்லை அப்படிங்கிற, நீங்க மதம் பின்னணி இல்லைங்கிறத கூட நானும் எடுத்துக்கிறேன். ஏன்னா எந்த மத நிறுவனங்களும் போய் இந்த மாதிரி கட்டுப்பாடு போடுறதில்லை. ஆனால் அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பல இடங்களில் இதற்கான தடையை அதிகாரப்பூர்வமாக போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. நான் வெறும் இறைச்சி சார்ந்த விவாதமாக மட்டுமே இதை சுருக்கிவிட விரும்பலை. அதுவும் ஒரு பகுதி என்பதால் அதை தவிர்க்க முடியாங்கிறதுனால நான் வாதத்துக்குள்ளே போகிறேன். மகாராஷ்டிராவில் இப்போ மாட்டு இறைச்சிக்கு தடை விதிக்கப்படுது. பல மாநிலங்களில் அதனுடைய நீச்சி பெங்களூர் வரை வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது அரசியல்வாதிகளும் இயக்கத்தை சேர்ந்தவர்களும் இதுபோல் ஒருவருடைய உணவு தட்டில் இதுதான் இருக்கணும்னு தீர்மானிப்பது தானே ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான தைரியத்தை கொடுக்கிறது. அல்ல, அரசியல் கட்சியினுடைய என்று சொல்வதை விட இதில் லாபம் பெறக்கூடியவர்கள் யார் என்று நீங்கள் ஈவு யாருக்கிறது, கடைசியாக எங்கே வருகிறது என்று பார்க்க வேண்டும். அது யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான். நம்ம அதை கண்கூடா பார்த்துக்கிறோம். உண்மைதான். உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெறுவது, மகாராஷ்டிரத்தில் வெற்றி பெறுவது அப்படி எடுத்துக்கலாமா? இதுகாரும் வெற்றி பெற்றவர்களை வீழ்த்துவது எப்படி என்று சூழ்ச்சியை சரி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதான் நீங்க சொல்றீங்க. அப்ப இது சதிங்கிறீங்க. வெற்றியின் காரணம் ஏன் என்று ஆய்ந்து இந்த காரணத்தை பலவீனப்படுத்த வேண்டும். இந்த வெற்றிக்கான காரணத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும். எனவே பிரித்து இவர்கள் ஒன்று சேர்வதை தடுக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்களுடைய சூழ்ச்சியாக கூட இருக்கு. நான் நேரடியாக கேட்கிறேன். பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சூழ்ச்சி செய்து கெடுப்பதற்காக பாஜகவுடைய மூத்த மத்திய அமைச்சர்கள் எல்லாம் முயற்சி செய்கிறார்கள் என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களான்னு கேட்கிறேன். பாஜக மிகப்பெரிய வெற்றியை அங்கே பெற்ற காரணத்தை நாட் ஒன்லி யூபியை கேட்கல, ஓவரால் இந்தியா ஃபுல்லா பெற்ற வெற்றியை கெடுப்பதற்காக பாஜகவிற்குள்ளேயே சிலர் செய்கிறார்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா பாஜக அமைச்சர்கள் அந்த மாதிரி பேசுறாங்க. அதான் கேட்கிறேன். பாஜக இது போன்ற வெற்றி நடையை நடந்து செல்லக்கூடாது. இதற்கு எங்கேயும் தடை விதிக்க வேண்டும். ஏனென்றால் வேகமாக ஏன் நான் கேட்கிறேன்னா, இந்த மாதிரியான கருத்துக்களை வைப்பவர்கள் பாஜகவுடைய அமைச்சர்கள், பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாட்டிறைச்சி சாப்பிடுவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் சொல்றவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். அதான் கேட்கிறேன், பாஜகவை சேர்ந்தவர்களே அந்த மாதிரி எதுவும் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த விவாதம் எல்லாம் ஒரு கொலை செய்யக்கூடிய அளவிற்கான விவாதமோ அதை பெரிதுபடுத்தக்கூடிய அளவிற்கு பிரதமரோ எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் சொல்லிவிட்டார், அவையெல்லாம் தவறு என்று கண்டித்திருக்கிறார். மக்கள் கூட அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அது சட்டமாகவும் ஆக்கப்படுது இல்ல, மகாராஷ்டிராவில் சட்டமாக்கப்படுது இல்ல, என்னது மாட்டிறைச்சிக்கு தடை.
பாராளுமன்றத்திலே இப்படி திசை திருப்பக்கூடாது, இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு வளர்ச்சி சொல்லித்தான் நாம் வந்திருக்கிறோம். வளர்ச்சியின் பால் தான் நம்முடைய அக்கறை இருக்க வேண்டும் என்று அவர் கணித்திருக்கிறார். நான் கேட்கறது, நான் யாரும் இங்கே தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டுவதற்கு வரேன். நான் என்னுடைய கேள்வி என்பது இதற்கான காரணியாக எதை பார்க்கிறோம் அப்படிங்கிறதா. நான் இதை பாஜகவா, காங்கிரஸா, அல்லது இந்துவா, முஸ்லீமா அந்த மாதிரியான விவாதமாக வரும். என்னுடைய கேள்வி என்பது இதற்கான காரணிகள், அது தீண்டாமையாக இருக்கட்டும் அல்லது இந்த மாதிரியான மதம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் எங்கிருந்து, இதில் எளிமை, நேர்மை எல்லாவற்றையும் நம்ம அடுத்தடுத்த சுற்றில் எடுக்க போகிறோம். இங்க பிரச்சனை என்னன்னா, இதை செய்யக்கூடியவர்கள் அரசு சட்டமாகவே போட்டு இது போன்ற மதம் சார்ந்த நம்பிக்கைகளுக்குள் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியை செய்கிறது அப்படிங்கிறதான் ஷானவாஸ் போன்றவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. மதம் சார்ந்த பிளவு ஏற்படுத்துகிறார் என்பது ஆராய்ச்சிக்குரியதுதான். நாம் அதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த ஜாதி, தீண்டாமை இவைகளெல்லாம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது செய்ய முடியாது. ஏனென்றால் அதில் நட்டப்படுவது பாஜகவாக தான் இருக்கும். சரி, நான் அந்த அளவில் எடுத்து திரு ஷானவாஸ், அடிப்படையில் நீங்கள் காங்கிரஸ் இன்றைக்கு காந்தியை ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் வந்து தனக்கான ஒரு அடையாளமாகத்தான், பெருமிதமாகத்தான் இன்றைக்கும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் காந்தியினுடைய மிகப்பெரிய கனவுகளில் ஒன்று கிராம பொருளாதாரம். இன்றைக்கு அந்நிய முதலீட்டிற்கான கதவுகளை திறந்து விட்டதும், சுதேசிய கொள்கைகளை குளிதோண்டி புதைத்ததிலும் காங்கிரசின் பங்கும் பெரும் பங்கு என்றுதான் பரவலாக எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. அதை நம்மளும் முற்றிலும் மறுத்துவிட முடியாது. அப்போது இங்கே காந்தியினுடைய கொள்கைகள் நீர்த்து போனதற்கு நீங்கள் ஏதோ ஒரு கட்சியோ அல்லது ஒரு சில இயக்கங்களையோ மற்றும் குற்றம் சாட்டுவது என்பது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும்? ஒரு 60 ஆண்டு காலமாக இந்தியாவை ஆட்சி செய்த காந்தியின் வழியில் வந்த காங்கிரஸிற்கு அதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் மறுக்க முடியுமா? அதாவது பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பதனாலேயே காங்கிரஸை ஏற்றுக்கொண்டோம் என்று பொருள் கொண்டு அந்த புரிதலிலிருந்து இப்படி பார்க்கக்கூடாது. காங்கிரஸை யாரும் இங்கே நியாயப்படுத்தவும் இல்லை, காங்கிரஸை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏன் காங்கிரஸை விட பாரதிய ஜனதாவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் மூர்க்கமாக எதிர்க்கிறோம் அப்படின்னா, ஒரு கருத்தை உருவாக்கி அந்த கருத்தை விதைத்து அதன் அடிப்படையில் இந்த நாட்டை பிளவுபடுத்துகிற வேலையை காங்கிரஸ் செய்யறதில்லை, அதை ஆர்எஸ்எஸ் செய்யுது. இப்போ காந்தி ஆர்எஸ்எஸ் ரெண்டும் எடுத்துக்குவோம். காந்தியை ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொள்ளன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னாங்க? எங்க ஏற்றுக்கொள்வாங்க? கொள்ளவில்லை. நாங்கள் காந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஆர்எஸ்எஸ் எப்பொழுது அதிகாரப்பூர்வமாக சொல்லி அதிகாரப்பூர்வமா ஆர்எஸ்எஸ் எதைத்தான் ஒரு தகவல், அன்றாட ஆர்எஸ்எஸ் சாக்காவிலே பாடப்படுகிற பிரார்த்தனையிலே மகாத்மா காந்தியினுடைய பெயரை வணங்கி உச்சரிக்கிறார்கள். இது உங்கள் தகவலுக்கு. அதுதான் இங்க விஷயம். ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான். அம்பேத்கர் வந்து தீவிர இந்துத்துவ எதிர்ப்பாளர், ஆனால் அம்பேத்கரையே அவர்கள் வைத்து வணங்குகிறார்கள். பெரிய விவாதம், அவருடைய வார்த்தை. அந்த விவாதத்தை நம்ம பலமுறை இதே மேடையில் நிகழ்த்தி இருக்கிறோம். அது வேறு விவாதம். என்னுடைய கேள்வி, ஓவியா முதல் சுற்றுல சொன்ன மாதிரி தான், காந்தியை கூட விவாதத்திற்கு உட்படுத்தி தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அவருடைய எல்லா கருத்துக்களையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் முற்றிலும் அவரை புறந்தள்ளிவிடவும் முடியாது. அந்த மாதிரி தான் அம்பேத்கரை பற்றிய பார்வை ஆர்எஸ்எஸ்க்கு அவ்வாறாக இருந்தால் அதில் என்ன பிரச்சனை? அவருடைய எல்லா கருத்துக்களும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, முற்றிலும் அவரை நாங்கள் புறந்தள்ளிவிடவும் மாட்டோம் என்று சொல்வதில் என்ன சிக்கல்? அதாவது காந்தி படுகொலை செய்யப்படுகிறார், கோட்சே படுகொலை செய்தார், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. கோட்சேவினுடைய சித்தாந்தத்திற்கும் கோட்சே உள்வாங்கிய சித்தாந்தத்திற்கும் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்திற்கும் ஏதாவது ஒரு இடத்துல வேறுபாடு உண்டா? எந்த இடத்துல வேறுபாடே கிடையாது. ரெண்டு பேரும் வந்து இந்து ராஷ்டிரம், இந்தியாங்கிறது ஒரு இந்து நாடாகணும், ஒரு மல்டி கல்ச்சர் ரெண்டு விஷயம். கோட்சேவிற்கு என்று ஏதோ ஒரு கொள்கையில் இருந்திருக்கலாம். அந்த கொள்கைகளில் பல கொள்கைகள் ஆர்எஸ்எஸ்க்கு உடன்பாடானதாக இருக்கிறது என்ற காரணத்தினாலேயே காந்தியின் கொலையில் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் உடன்பாடு உண்டு என்று சித்தரிப்பது எந்த அளவிற்கு ஏற்புடையது என்றால், நீதிமன்றம் கோட்சேவிற்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் தொடர்பில்லை, இந்த காந்தியினுடைய கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் தொடர்பில்லை என்று தீர்ப்பளித்த பிறகும் நீங்க இவர்கள் 2 பேரும் ஒரே கொள்கை உடையவர்கள் அப்படிங்கிறதுனால அதையும் முடிச்சு போடுவது சரியா இருக்குமான்னு கேட்கிறேன். நீதிமன்றம் கோபாலகிருஷ்ணன் நாயுடு தான் விடுதலை பண்ணிச்சு. ஏன்னா அதுக்காக கோபாலகிருஷ்ணன் நாயுடு கீழவன்மணி படுகொலையில் தொடர்பு இல்லைன்னு விட்டுற முடியுமா? நீதிமன்றம் அன்னைக்கு டாக்குமெண்ட் அடிப்படையில், சாட்சியங்களின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை சொல்லும். அந்த கோட்சே எந்த கருத்தின் அடிப்படையில் படுகொலை செய்தார் காந்திங்கிறத தான் பார்க்கணும். அவர் ஒரு இந்து ராஷ்டிரத்திற்கு எதிராக இருக்கிறார் காந்தி. இவர்கள் சொல்வது இந்தியா இந்து ராஷ்டிரமாக மாற வேண்டும், ராம ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர் இது ஒரு பன்மை சமூக அமைப்பு, இதுல முஸ்லீமுக்கும் பங்குண்டு, கிறிஸ்தவர்களுக்கும் பங்குண்டு, இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த நாட்டினுடைய வளத்துல பங்குண்டு, உரிமையில பங்குண்டு, எல்லாத்திலையும் உண்டுன்னு சொல்லி அதுல உறுதியாக இருந்தவர்.
அதுல உறுதியாக இருந்தவர் காந்தி. காந்தி இது பன்மை சமூகம்னு சொல்லல. காந்தி அப்படி பன்முகம் எல்லாம் சொல்லவே இல்லை. காந்தி என்ன சொன்னார்? இஸ்லாமியர்கள் வெட்டுகிறார்கள், குத்துகிறார்கள், ரத்த வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள் என்று சொன்னால் பகவத்கீதையிலே உங்களை அமைதியாக இருக்க சொல்லி இருக்கிறது. ஆண்டவன் பத்துக் கொள்வான், அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே உட்கார்ந்தார். அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் என்று சொன்னார். அதாவது ரெண்டு மக்கள் இங்கே உள்ள பாகிஸ்தான் பிரியும் பொழுது இங்கே உள்ள இஸ்லாமியர்களை முழுவதுமாக அங்கே அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். அவற்றையெல்லாம் மறைத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் ஆதாரபூர்வமாக இருக்கிறது. மறைத்தது எப்படி ஆதாரமா இருக்கு எனக்கு புரியல. ஒண்ணு மறைச்சிட்டாங்கங்கறீங்க, அப்புறம் ஆதாரபூர்வமா இருக்குங்கறீங்க. எந்த ஆதாரம் இருக்கு? சுபாஷ் சந்திர போஸ் ஆதாரம் வரலையே. இல்ல அதுதான் கேக்குறேன். சுபாஷ் சந்திர போஸ் இருக்குல்ல, நீங்க வெளியில் வராத ஆதாரங்களை நம்ம ஆதாரம் எடுக்க முடியாது. ஏன் இல்ல நான் ஒன்னு சொல்றேன். இப்ப நான் ஒன்னு சொல்றேன். காந்தியடிகள் வந்து இந்த தேசம் இஸ்லாமிய தேசம் என்று தான் சொன்னார். என்னிடம் ஆதாரம் இருக்குது, நான் மொட்டையா சொல்லிட்டேன். நீங்க கேக்குறீங்க அதெல்லாம் இருக்குது, நான் ஸ்கிப் ஆகி போனா நீங்க விடுவீங்களா? முழுவதுமாக இஸ்லாமியர்களுக்காகத்தான் அவர் இருந்தார் என்ற அடிப்படையிலான வாதங்களாக திசை திருப்ப வேண்டாம் நம்ம யாரும். இல்ல என்னுடைய கேள்வி என்பது நீங்கள் எப்படி நாம் மறுத்தாலும் இந்த தேசம் என்பது ஒரு பன்முகத்தன்மை உள்ள தேசம் என்பதில் காந்திக்கு தேசத்தந்தை நாம் இன்றைக்கு அழைக்கிறோமே, அதை கொடுத்தவர் யார்? முதலில் சொன்னவர் யார் தெரியுமா? 1944 சிங்கப்பூர் ரேடியோவிலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்தான் முதலிலே தேசப்பிதா என்று காந்தியை சொன்னார். இரண்டாவதாக சொன்னவர் நம்முடைய விஜயலட்சுமி பண்டிட். அதற்கு பிறகுதான் சொன்னார்கள். ஆனால் 2012 ஒரு சிறிய பெண் ஐஸ்வர்யா என்ற பெண் உத்தரப்பிரதேசத்திலே ஆர்டிஐ போட்டு மன்மோகன் சிங் ஆட்சியிலே கேட்கிறார். இவர் தேசப்பிதா என்று சொல்கிறார்கள். அங்கீகாரம் பெற்றதா இது? இதை இல்லை என்றுதான் பதில் வந்தது. ஆனால் அதற்கு வழி கிடையாது என்று சொல்லிவிட்டார். இல்ல நான் ரெண்டு விஷயம். நீங்க ஆர்டிஐல போடாமலே அதே சுபாஷ் சந்திர போஸை போர் குற்றவாளி என்று கையெழுத்திட்டு கொடுத்தவர்கள் மூவரில் காந்தியும் ஒருவர். திரு நித்யானந்தம் அதுதான் நீங்க அதுதான் சொல்றேன். நீங்க காந்தியோடு முற்றிலும் முரண்படுகிறீர்களா அப்படிங்கிறது. நீங்க இரண்டு விதமாக பார்வைகளை நாம் ஒரு தெளிவான பார்வை வைக்கிறோமா அப்படிங்கிறது. காந்தியை விட இந்த தேசத்தை வலிமையாக கட்டமைத்தவர்களில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வல்லபாய் பட்டேல் போன்றவர்களுக்கு தான் பங்கு இருக்கிறது என்ற ஒரு வாதத்தை மிக தீவிரமாக வைக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள், ரைட்? இதுல மாற்றுக்கிறது இருக்கா? காந்திஜி இஸ் a split personality, அவ்வளவுதான். அதுதான் தெளிவா நீங்க நேரா கேளுங்க. நீங்க தமிழ்ல புரியுற மாதிரி சொல்லுங்க. காந்திஜிக்கு ஒரு கருத்தில் பிடிமானம் கிடையாது. இல்ல ஸ்பிளிட் அவருக்கு எது தேவையோ. இந்தியா ஒரு பன்மை சமூக அமைப்பு, மதச்சார்பற்ற நாடு, கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தவர் காந்தி. அதுல எந்த சமரசமும் செய்து கொள்ளல. காந்திக்கு அந்த ஒரு கொள்கையை சொல்லி கொடுத்ததே இந்த மண்ணின் பண்பாடு தானே. இல்ல எனக்கு கோட்சேக்கு செலவைப்போம்னு சொல்லுது. இந்த 2.5 வருஷத்துல கோட்சே வந்து தேசப்பிதான்னு எம்பிக்கள் பாரதிய ஜனதா எம்பிக்கள் அறிவிக்கிறாங்க, நாடாளுமன்றத்திலே பேசுறாங்க, கோட்சேயை புகழ்ந்து கோட்சேக்கு செலவப்போன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அவமானம்! கோட்சேயை இவர்கள் புகழ்கிறார்கள் என்பதில் இருந்து காந்தி பற்றி இவருடைய பார்வை என்ன? விஷயம் நித்யானந்தம் அடிப்படையில் ஒரே பார்வைதான். காந்தியோடு முரண்பட்டு வாதங்களை நாம் ஒருபுறம் வைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு விவாதம் என்று வருகின்ற பொழுது காந்தி ஹிந்து தான், காந்தி பகவத்கீதை தான் போதித்தார். சுருக்கமா ஒரு கேள்வி. இல்ல ரெண்டு விஷயம். அம்பேத்கரோடு முரண்படுகிறோம். ஆனால் அம்பேத்கரை உரிமை கொண்டாடி கொள்ள முயற்சிக்கிறோம். நான் ஏன் நாத்திகனானேன் என்று மிக தெளிவாக எழுதி வைத்து விட்ட போன பகத்சிங்கையும் சொந்தம் கொண்டாடி கொள்வது என்பது எந்த அளவுக்கு சரியா இருக்குங்கிறதா அவங்களுடைய கேள்வி. இந்துத்துவாவில் நாத்திகம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. பெரியாரை மட்டும் ஏன் புறக்கணிக்க வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி வருது. பெரியாரை மட்டும் தொடவே மாட்டாங்க. ஒரு விஷயம் சொல்றேன். 26 வயதிலும் 28 வயதிலும் தூக்கு மேடைக்கு சென்ற இளைஞர்கள் இந்த நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். ஷானவாஸ் அவர்களுக்கு என்ன வயது இருக்கும்? உங்களுக்கு என்ன வயது இருக்கும்? இந்த தேசத்திற்காக நீங்கள் ஏன் இப்படி விவாதத்திலே இறங்கி கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுக்கு இந்த தேசத்திலே ஒரு பிடிப்பு இருக்கிறது. இந்த வயதிலே உங்களுக்கு அடிமை நாட்டிலே இல்லாத போதே சுதந்திர வேட்கையும் மக்களை பற்றி அபிப்பிராயம் இருக்கும் பொழுது அடிமை நாட்டிலே இருந்த இந்தியா அந்த நேரத்தில் இளைஞர்கள் தூக்கு மேடைக்கு செல்கின்ற காலத்திலே காந்திஜி அவர்கள் என்றைக்கு சுதந்திர போராட்டத்திற்கு வந்தார் தெரியுமா உங்களுக்கு? இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திர வேட்கை கூட அவர் மாணவ பருவத்திலே, கல்லூரி பருவத்திலே, வழக்கறிஞர் பருவத்திலே இல்லை, ரயிலிலே, தொடர் வண்டியிலே அவரை உதைத்து வெளியே பிறகு வந்த இதைதான் நான் ரெண்டு விஷயம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. நீங்க புரியுது. வரலாற்றை மறைக்கல. இந்த வரலாற்றை எல்லாம் ஏன் மோடி போன்றவர்கள் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று தூய்மை இந்தியா திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற பொழுது சொல்ல மறுக்கிறார்கள் அல்லது மறைக்கிறார்களா? காந்தியடிகளினுடைய சுதந்திர தாகம் என்பது இவ்வாறாகத்தான் இருந்தது. இந்த தேசத்தில் காந்தி நீங்க சொன்ன ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அவருக்கு ஒரு நிலையான கொள்கை இல்லை, இவர் அல்ல இந்த தேச தந்தை என்று சொல்ல ஏன் தயங்குகிறீர்கள்? வாக்குகளுக்காகவா? பேசலாமே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.